நமச்சிவாய. சென்னையின் பரபரப்பான வாழ்க்கைக்கு நடுவில் 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக இறையருளை பொழிந்து கொண்டிருக்கும் ஒரு புனித சிவஸ்தலம் இருக்கிறது. இந்த கோயிலுக்குள் நுழைந்தவுடன் நகரத்தின் இரைச்சல் மறைந்து மனம் தானாகவே அமைதியை உணரத் தொடங்குகிறது. பரத்வாஜ மகரிஷி பறவை வடிவில் வந்து சிவபெருமானை வழிபட்ட திருத்தலம். திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் பாடி போற்றிய புனித ஆலயம். திருமணத்தடை, குருதோஷம் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு பரிகார தலமாக பக்தர்களால் நம்பப்படும் திருக்கோயில். அதுதான் சென்னை பாடியில் அமைந்துள்ள அருள்மிகு திருவல்லீஸ்வரர் கோவில் அல்லது திருவலிதாயம். இந்த வீடியோவில் இந்த ஆலயத்தின் வரலாறு, தலபுராணம், தேவார பெருமை, கட்டிடக்கலை சிறப்புகள் மற்றும் பக்தர்கள் அறிந்திருக்க வேண்டிய அரிய தகவல்களை பார்ப்போம். சென்னை பாடி பகுதியில் அமைந்துள்ள இந்த ஆலயம் தொண்டை நாட்டின் தேவார பாடல் பெற்ற முக்கிய சிவஸ்தலங்களில் ஒன்றாகும். சோழ மன்னர்கள், பல்லவர்கள், விஜயநகர அரசர்கள் ஆகிய பல்வேறு வம்சங்களின் ஆட்சி காலத்தில் இந்த ஆலயம் விரிவுபடுத்தப்பட்டது. இன்று வரை காணப்படும் கல்வெட்டுக்கள் இந்த கோயிலின் தொன்மையையும் வரலாற்று பெருமையையும் எடுத்து காட்டுகின்றன. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினமும் தரிசனம் செய்யும் இந்த திருத்தலம் சென்னை மாநகரத்தின் மிக பழமையான சிவாலயங்களில் ஒன்றாக விளங்குகிறது. இந்த பெயருக்கு பின்னால் அழகான ஒரு தலபுராணம் இருக்கிறது. பரத்வாஜ மகரிஷி இறைவனை வழிபடுவதற்காக வலியன் எனப்படும் சிறிய பறவையின் வடிவத்தை ஏற்று இத்தலத்தில் தவம் செய்ததாக கூறப்படுகிறது. அவரது தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் அருள்காட்சி அளித்து ஆசீர்வதித்தார். அதன் பிறகு வலியன் வழிபட்ட தாயம் என்ற பொருளில் இந்த தலம் திருவலிதாயம் என்று அழைக்கப்பட்டது. இந்த ஆலயத்தின் மூலவர் அருள்மிகு திருவல்லீஸ்வரர் வலிதாயநாதர் என்ற பெயராலும் போற்றப்படுகிறார். அம்பாள் அருள்மிகு ஜெகதாம்பிகை. அன்னை ஜெகதாம்பிகையை மனமுருகி வழிபட்டால் குடும்பத்தில் அமைதி, திருமண யோகம், குழந்தை பேறு மற்றும் வளமான வாழ்க்கை கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இந்த திருத்தலத்தை திருஞான சம்பந்தர் தனது தேவார பதிகத்தில் போற்றி பாடியுள்ளார். அவர் பாடலில் இந்த தலத்தில் சிவனை வழிபடுபவர்களுக்கு இறையருள் என்றும் துணையாக இருக்கும் என்பதை உணர்த்துகிறார். ஒரு சிவாலயம் தேவார பாடல் பெற்ற தலமாக இருப்பது அந்த தலத்தின் ஆன்மீக பெருமையை பல மடங்கு உயர்த்துகிறது. இந்த ஆலயத்தின் மிக முக்கியமான சிறப்புகளில் ஒன்று குருதோஷ நிவர்த்தி பெற பக்தர்கள் அதிகம் வழிபடுவது. அதேபோல் திருமண தடை நீங்கவும், குடும்ப ஒற்றுமை ஏற்படவும், கல்வி மற்றும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கவும் இங்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. தலவிருட்சமாக விளங்குவது பாதிரி மரம். சூரிய பகவான், சந்திர பகவான் மற்றும் குரு பகவானாலும் இங்கு இறைவனை வழிபட்டதாக தலபுராணம் கூறுகிறது. கோயிலின் ராஜகோபுரம் தொன்மையையும் அழகையும் இணைத்து காட்சியளிக்கிறது. உள்ளே நுழைந்தவுடன் விசாலமான பிரகாரம், அழகிய மண்டபங்கள், பழமையான கல்தூண்கள் மற்றும் சிற்ப வேலைப்பாடுகள் நம்மை பிரமிக்க வைக்கின்றன. ஒவ்வொரு கல்லும் இந்த ஆலயத்தின் வரலாற்றை அமைதியாக சொல்லிக் கொண்டிருப்பதை போல உணர முடிகிறது. மகா சிவராத்திரி இங்கு மிகுந்த விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இந்த கோவில் நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை நினைவூட்டுகிறது. இறைவனை அடைவதற்கு பெரிய சக்தியோ பெரிய செல்வமோ தேவையில்லை. உண்மையான பக்தி இருந்தால் போதும். ஒரு சிறிய பறவை வடிவில் வந்த முனிவருக்கு கூட சிவபெருமான் அருள் புரிந்தார் என்ற இந்த தலபுராணம் இறைவனின் கருணை அனைவருக்கும் சமம் என்பதை உணர்த்துகிறது. சென்னைக்கு அருகில் இருக்கும் இந்த புனித சிவஸ்தலத்திற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் ஒருமுறை கண்டிப்பாக தரிசனம் செய்யுங்கள். திருவல்லீஸ்வரனையும் ஜெகதாம்பிகை அம்மனையும் மனமுருகி வழிபடுங்கள். அவர்களின் அருள் உங்கள் வாழ்க்கையில் அமைதி, ஆரோக்கியம் மற்றும் வளத்தை அருளட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். இது போன்ற அரிய கோயில்களின் வரலாறுகளையும் ஆன்மீக தகவல்களையும் தொடர்ந்து பார்க்க கோவில் தரிசனம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் அழுத்துங்கள். மீண்டும் மற்றொரு புனித ஆலயத்தின் வரலாற்றுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய.